ராஜேந்திர சோழன் வெறும் நிலப்பரப்பு மன்னன் மட்டுமல்ல, கடல் கடந்தும் தன் ஆதிக்கத்தை நிலைநாட்டிய இந்திய பேரரசருள் முதன்மையானவர். அவரது கடற்படை பலம் வாய்ந்ததாக இருந்தது. கிபி 1025 ஸ்ரீவிஜயம் மற்றும் கடாரம் மீது படையெடுத்து வெற்றி பெற்றார். இது இந்திய வரலாற்றிலேயே ஒரு மன்னன் கடல் கடந்து அயல்நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி பெற்ற அரிய நிகழ்வாகும். இந்த வெற்றியின் மூலம் கடாரம் கொண்டான் என்ற பெருமை மிகு பட்டத்தையும் பெற்றார். இலங்கை மீதும் படையெடுத்து அங்கிருந்த 5ஆம் மகிந்தனை சிறைப்பிடித்தார். ராஜராஜ சோழனை போலவே ராஜேந்திரனும் சிறந்த நிர்வாக அமைப்பை கொண்டிருந்தார். தனது சாதனைகளின் காரணமாக பரகேசரி மற்றும் யுத்தமல்லன் என்றும் அழைக்கப்படுகின்றார். கடாரம் கொண்ட சோழன் என்ற பெயரும் இவருக்குண்டு. ராஜேந்திர சோழனின் கங்கை பயணம் அவரது ஆட்சியின் 11வது ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டது. சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஏசாலம் செப்பு தகடுகள் மூலம் கிபி 1036 முதலாம் ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவில் கட்டப்பட்டதாக உறுதியான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றது. முதலாம் ராஜேந்திர சோழன் அவரது ஆட்சியின் 24ஆம் ஆண்டில் இந்த கோவிலுக்கு கிராமங்களை தானமாக கொடுத்த விபரம் கிபி 1068 ஆட்சி செய்த வீரராஜேந்திர சோழனின் குறிப்புகளிலிருந்து கிடைக்கப்பெறுகிறது. கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழனால் கங்கையை வெற்றி கொண்டதை கொண்டாடுவதற்காக கட்டப்பட்டது. 1022 ராஜேந்திர சோழன் இந்தியாவின் கிழக்கு கடற்கரை முழுவதையும் வென்று கங்கையையும் வென்றார். அந்த வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டப்பெயரும் பெற்றார். ராஜேந்திர சோழன் வெறும் வீரர் மட்டுமல்ல, கலை மற்றும் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்கினார். அவரது ஆட்சி காலம் சோழ பேரரசின் பொற்காலமாக போற்றப்படுகிறது. 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழர்களின் வீரத்தையும் உலக அரங்கில் அவர்களின் அடையாளத்தையும் பறைசாற்றும் கம்பீரமான மன்னராக ராஜேந்திர சோழன் நிலைத்து நிற்கின்றார்.